இன்றைக்கி நம்ம 25 vlog-ஐ கடந்து 26வது vlog-ல் இன்றைக்கி காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், நேற்று நல்ல ஃபுல்லாக ராஜ விருந்துங்கிற பேரில் நண்டு கிண்டு எல்லாத்தையும் திண்டு வயிறு சும்மா அப்படியே பெருசாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த vlog பண்ணினா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ரெடியாகி வந்திருக்கோம். என்ன vlog அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் மலேசியாவுக்கு வந்த 12 வருஷத்தில் இப்படி ஒரு ஐட்டம் இருக்கிறதே நாங்கள் மறந்துட்டோம். அந்த விஷயத்தை செய்யவே ஞாபகம் இல்லை. அப்படின்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. என்னென்னா இந்த படி ஏறுறது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே படி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. எப்போ எதுக்கு எடுத்தாலும் லிஃப்ட்டு வெயிட் பண்ணி க்ரௌடாக இருந்தாலும் லிஃப்ட்டில் ஏறி போவோமே தவிர படி ஏறுறதில்ல. இவர் ஓகே முட்டி செத்த பைய, இவரும் போகலாம், இவங்க 2 பேருக்கு என்ன குறைச்சல். ஆனால் இவரே சில வேளை என்ன பண்ணுவார், நான் படி ஏற போகிறேன்னு நான் விட மாட்டேன். ஆல்ரெடி முட்டி தொங்கிட்டு கிடக்கு. ஸோ இப்போ யாருமே படி ஏறுறது கிடையாது, எல்லோரும் லிஃப்ட்டு தான். சொந்த வீட்டுக்குள்ளே இப்போ லிஃப்ட் வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக TRX மால் அப்படிங்கிற ஒரு பெரிய மாலில் பவர் கட் ஆகி போச்சு மலேசியாவில். எத்தனை மணிக்கு எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற அந்த டைம், அந்த மாலில் வேலை செய்கிற அத்தனை பேரும் நைட்டு அங்கே உச்சியிலேருந்து கீழே வரைக்கும் படி ஏறி இறங்கி போயிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்துட்டு அப்போ தான் யோசித்தேன், பெரிய மாலில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமைன்னா நம்ம படி ஏறி பார்த்தா என்ன அப்படின்ட்டு இந்த vlog ஐடியா ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி செய்வோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம தான் இப்போ 100 days சேலஞ்சில் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா, டெய்லி ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணுமே. ஐயோ இன்னைக்கு கண்டென்ட் கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நேற்று வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் படி ஏறி இறங்கி நடந்தோம்னா ஒரு ஜிம்முக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்குமே, அட்லீஸ்ட் ஃபார் 1 day அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். இந்த வீடியோவுக்கு நாங்கள் வச்சுருக்கிற பேர் நோ லிஃப்ட் சேலஞ்சு. அதாவது இன்றைக்கி லிஃப்ட்டே யூஸ் பண்ணாமல் நாங்கள் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 6வது மாடி, அங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் இருக்கோம். அங்கேருந்து 10 மாடி மேலே ஏறி வீட்டுக்கு போக போகிறோம். 10 மாடிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இங்கே ஒவ்வொரு மாடிக்குமே படி 20 படி இருக்குமா, 25 படி இருக்கும். ஸோ 25 நீங்கள் 50 படி ஏறுனீங்கன்னா ஒரு மாடி. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளோர் போகணும்னா 50 ஸ்டெப்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும். இவங்கள பாருங்களேன், மஞ்சள் ஷூ போட்டு ட்ரௌசர் பைக்கர் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி வந்திருக்காங்க. நமக்கு இந்த சாயங்கால டைமில் ஷூவெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு நான் ஸ்லிப்பர் போட்டு பொட்டம் போட்டு அப்படியே ஒரு ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். அங்கே அந்த சேலஞ்சில் ஒரு எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்கோம். அதாவது 3 வயசான பாடிங்கிறதுனால டைட் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எனி டைம் யாருக்காவது போகணும், முடியலை, நாக்கு தள்ளுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், பக்கத்தில் இருக்கிற கதவை திறந்து நீங்கள் வெளியே போய் லிஃப்ட் ஏறி வீட்டுக்கு போகலாம், எனி டைம் போகலாம். இந்த அம்மா சொல்கிறாங்க ஷீப்பும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திறப்பையும் கொண்டு வந்துட்டோம். இன்னொரு ரூல்ஸ் என்னென்னா, இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு கூச்சமோ படக்கூடாது. நமக்கு ரோசம் முக்கியம் கிடையாது, நம்ம உடம்பு கண்டிஷன் நமக்கு தெரியும். ஐயோ சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பண்ணாட்டி போங்க, எங்களுக்கு மூச்சு தள்ளி சாகிறதா இருக்கு போக. 3 பேரோட வயிற்றையும் பாருங்கள், இந்த வயிற்றுக்கு இவ்வளவு தான் வாட்டர். நீங்கள் 10 மாடி ஏறி முடிக்கிறதுக்குள்ளே 3 பேருக்கு தாகம் வந்தாலும் இவ்வளவு தான் தண்ணி. இந்த தண்ணி முடிஞ்சு நாக்கெல்லாம் தள்ளுதுன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சேலஞ்சை விட்டு போகலாம். 10 மாடி ஏறி போய் வீட்டு கதவை திறப்போமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு ஏறுறோம். நான் 1.5 மாடியோட போய் திறந்துட்டு இருக்கேன்னு நீங்கள் வாங்க. ஸோ யார் எத்தனை மாடி ஏறுறாங்க என்ன ஏதுங்கிறத இப்போ போய் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் படி ஏறுனதே கிடையாதுங்க. 10 வருஷத்துல ஒரே ஒருக்கா எங்கள் வீட்டுக்கும் கரண்ட் கட் ஆச்சு, அப்பார்ட்மெண்ட்டுக்கே கரண்ட் இல்லை. அப்போ ஒரு வாட்டி ஏறி இருக்கோம், அது ஒரு 6 years பேக். அப்போவே முட்டியெல்லாம் வலிச்சுது. அதை விட இப்போ நான் ரொம்ப குண்டாயிட்டேன். இன்றைக்கி என்னென்ன வலிக்க போகுதோ, எது கலண்டு கீழே விழ போகுதோ தெரியலை. ஆக மேலே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அம்மாட்ட கேட்பேன் நான், அந்த சாமி படத்தில் விவேக்கிட்ட கேட்ட மாதிரி, யோ இங்கேருந்து காலை எங்கேயா, நான் 4வது மாடியில் விழுந்துச்சா, எடுத்துக்கலையா நீங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதுதான் மிஸ்டியோட காலும் கையும் 4வது மாடியில் கிடக்கும், இவரோட முட்டி 1வது மாடியிலே கிடக்கும். நான் எங்கே விழுந்து கிடப்பேன்னு எனக்கே தெரியாது. சரி, இப்போ நம்ம ரொம்ப லென்த்தாக பேசிட்டோம். நம்மளை இங்கேருந்து துரத்துறதுக்கு இயற்கையாக மழை பெய்யுது. ஸோ நம்ம மழை பெய்யுது, அங்கே பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே இப்போ கிளம்பி இங்கே பாருங்களேன், அந்த ஃப்ரேமுக்கு ஒரு சுற்றுனதுக்கு எனக்கு தலை சுற்று.
கேமராவை இப்படி பிடிச்சிட்டு வந்ததுக்கு எங்கே சார் இருக்கீங்க அந்த மாதிரி தலை சுற்றுது. வயசாகி தொலைச்சிருச்சுங்க. இப்போ தான் கவலையாக இருக்குது. சின்ன வயசில் இன்னும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாமோ, வளர்ந்து பார்த்துக்கலான்னு பல விஷயம் பண்ணாமல் விட்டுட்டு. யாராவது யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பண்ணணும், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு தோணுதுன்னா பண்ணிடுங்க. வளர்ந்தாலாம் பண்ண முடியாது, ஒரு சுற்றுக்கே தலை சுற்று. அதுக்கு நாங்கள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நல்ல விளையாண்டு ஆக்கணும். அதான் அம்மா சொல்கிறாங்க, 2 பேரும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு வேலைக்கு போவோமா. ஏன்டா ஏறதுக்கு முன்னாடியே முட்டியிலேருந்து குறைக்கிட்டு சவுண்டு வருதுடா. இங்கே வருங்க, இதாங்க இவரோட முட்டி. அப்பா இந்த முட்டியை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் ஏற போகிறோம். சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு ஏறுவோம். ஏறும்போது உங்கள்கிட்ட பேசணுமா இல்லையா? கமான் காய்ஸ், இதான் லிஃப்ட் ஏரியா. பட் நாங்கள் லிஃப்ட்டில் போகலை. பாருங்கள், ஓகே காய்ஸ், இந்த பக்கம் யாருமே வர்றதில்லை. எக்கோ அடிக்குது, பயமாக இருக்குது. பாதி தூரத்துக்கு இந்த ஏரியாவில் ஒரு லைட்டு தான் போட்டிருக்காங்க. பாருங்களேன், சரி ஏறுவோமா? இருந்து 7 गाइस 3 மாடி ஏறினதுக்கு காலை பார்க்குறீங்களா? ஆடுது. गाइस இந்த படி யாரும் பெருசாக ஏற மாட்டாங்க, இந்த இடத்த யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் நாங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் புதுசாக திறந்தாங்க. அங்கே எப்போ போனாலும் அந்த சூப்பர் மார்க்கெட் ட்ராலி இருக்கும்ல, அதை காணோம் கம்மியாக இருக்குது, யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தானே கண்டுபிடிச்சோம், அவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்கன்னு. அங்கே பாருங்க, வீட்டில் வச்சா மாட்டிக்கிறோம். இங்கே கொண்டு ஒழிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இங்கே இப்படியே இறங்கி போயிடுவாங்க. இங்கே தான் டோர் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது பாருங்க, அங்கே வச்சுருக்காங்க சார். இதை எப்படி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே முறைக்கு ஏற்றி ஒழிச்சு வச்சுருக்கீங்க?
இது நாங்கள் இன்னைக்கு நடந்ததில் இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நானும் பண்ணுறேன், எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். காசிங்க பாருங்க, வேர்க்குது, முடியல, முட்டி வலிக்குது. ஏங்க நானே பல பிரச்சனையில இந்த vlog பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையும் மிஸ்டி ஓவர்டேக் பண்ணி நடந்து வந்தான். vlog முடிக்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது 13வது மாடி எங்களை விட்டுட்டு ஓடுறான். மிஸ்டி சொல்லுது, ஆண்டி ஏன் ஓடுறாங்கன்னு தெரியலையே. நாங்களும் அவன் வந்த வழியை தாண்டி வர்றோம். அப்பா ஸ்மெல்லு தாங்க முடியல. என்னென்னு பார்த்தா படியார இவருக்கு வயிற்றில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் மூவ் ஆகி பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கான். முடியலை சார், எவ்வளோ வேர்க்குது. காய் 14, இன்னொரு 4 தான் இருக்கு. 4 5 தான். போவோமா? வாங்க போவோம். எங்க நாங்கள் திருப்பியும் போக முடியாமல், லிஃப்ட்லையும் போக முடியாமல் நடுவில் ஒரு ஃப்ளோரில் மாட்டிக்கிட்டோம். இன்னும் 2-3 மாடி ஏறினா வீட்டுக்கு போயிடலாம். போவோமா? எனக்கு முடியலை சார், நான் இன்னும் தண்ணி குடிக்கலையே. முடியலை சார், முட்டி வலிக்குது. ஆஃப் த டிவி, ஆஃப் த டிவி. காய்ஸ், ஆமாம், நினைக்கிற அளவுக்கு இல்லைங்க. டெய்லி படி ஏறுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி டெய்லி படி ஏறணும். அதுபோல் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு டெய்லி செஞ்சால் தெரியாது. வருஷக்கணக்காக அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்துட்டு திருதுப்புன்னு vlog பண்ணணும் வாங்கடா அப்படின்ட்டு போய் இந்த மாதிரி விபரீதமெல்லாம் பண்ணோம்னா முட்டி வலிக்குது. அந்த தொடை இருக்குல்ல, அந்த தொடையெல்லாம் தசைப்பிடிப்பு மாதிரி வலிக்குது. என்ன நைட்டுக்கு தான் தெரியும், இப்போ நைட்டுக்கு தான் கால் வலிக்கும். இங்கே பாருங்க, குபுன்னு வேறுத்துருச்சு. நாங்கள் சொன்ன மாதிரி 10 மாடியும் ஃபுல்லாக ஏறலை, ஒரு 8 மாடி அப்படி தான் ஏறி இருப்போம். அதுக்கு மேலே ஏறலான்னா 2 மாடி தானே இருக்குதுன்னு நினச்சோம். காலை தூக்கி வைக்க முடியலை. ஆனால் நேற்று சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சா, வயிறு முட்டை திங்கும்போது நல்லா இருந்துச்சா, இப்படி தான் அதை கரைக்கணும். யூஸ்வலாக இங்கே பாருங்கள், வெதர் இந்த மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாளைக்கெல்லாம் நல்லா கறி பஃப் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வடை சுட்டுட்டு டீ குடிப்போம் உட்காந்து இந்த மாதிரி இடி சத்தத்தில். அதெல்லாம் இன்னும் செட் ஆகாது சார். இனி vlogங்கிற பேர்லையாவது அப்பப்போ vlogger ரீசனாக காட்டியாவது இந்த மாதிரி ஏதாவது உடம்பு வேர்க்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். இன்றைக்கி இந்த ரெய்னி, இந்த மேகம் க்ளவுடியாக இருக்கிற டைமில் கூட டீ குடிக்காமல் வடை சாப்பிடாமல் எங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே நடந்திருக்கோம். நல்லா இருக்குது. இப்போ போய் ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். நான் என் வேலையை பாதியில் விட்டுட்டு தான் நடக்கிறதுக்கே போனேன். நைஸ், நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. சட்டைக்குள்ளே அந்த முதுகெல்லாம் ஊற்றுது, வேர்க்குது. நாங்கள் போய் இப்போ குளிக்க போகிறோம்.
நாளைக்கு உங்களை இன்னொரு vlogல வந்து சந்திக்கணும். until then is Drumstick family signing off. Take care. Bye.